ஒரு லீடர் நல்ல கட்சியை வளர்த்தாரு, அந்த கட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் சைட் கொடுத்தாரு, அந்த கட்சியை ஒரு பாசிட்டிவ் பிளாட்ஃபார்ம் கொண்டு போறாரு. அப்படிப்பட்டவர் நீங்க சைட்லைன் பண்ணீங்கன்னா ஒரு பார்ட்டி எப்படி அடுத்த கட்டமா ஃபங்க்ஷனிங் போகும்? எல்லாரும் சொல்றாங்க அண்ணாமலைனால பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வெளியே போனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்க மத்தியில ரூலிங் பார்ட்டி. சரி, அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடியே அந்த கட்சி ரூலிங் பார்ட்டி தானே, அப்ப என்னத்தை ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க? இங்க இன்னொரு வாசகத்தை அப்பப்ப சொல்லுவாங்க, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஆனா சமீப காலமா பிஜேபி என்னவா இருக்கு? பார்ட்டி வித் பாலிடிக்ஸ். முழுக்க உட்கட்சி அரசியல், உட்கட்சி பூசல். அவருக்கு ஹெலிகாப்டர் கொடுத்தாங்க, அவருக்கு ரிசர்ட்லஸ் கொடுத்தாங்க, அவருக்கு அதை பண்ணாங்க, அவருக்கு வார் ரூம் கொடுத்தாங்க. இதுதான் ஒரு லீடர்ஸ் பேசுற கான்வர்சேஷன். நீங்க கேட்டு வாங்கிருக்கலாமே. இது இன்னும் அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தாரு, அவர் ஒரு திட்டத்தோட வந்தாரு, அவர் ஏற்கனவே ப்ரீ பிளான். ஒரு லீடர்ஸ் இந்தியாவோட லீடர் அட்ஜஸ்ட் பண்றது. அண்ணாமலை பத்தி பேசினா நியூஸ்ல வராங்க, அண்ணாமலை பத்தி கண்டம் பண்ணா நியூஸ்ல வராங்க. அண்ணாமலை என்கிற ஒற்றை வார்த்தை ரிவால்வ் ஆகுதுங்க. இஸ் வாட் டு சே அன்ப்ரூவ்டு லீடர்ன்றாங்க, இஸ் எ ஃபெயில்டு லீடர்ன்றாங்க. உங்க கட்சியில உங்களோட பயணிச்ச ஒருவர் அப்படி பேசலாமா? நாங்க ஏதாவது ஒரு லீடர் சொன்னோமா? விஜய் என்ன சினிமால சூப்பர் ஸ்டார், அரசியல் வந்தா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று ஒரு புதிய அறிமுகத்துடன் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். நம்மளுடைய அரசியல் விவாதத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவர் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா. அவர் வி த லீடர்ஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம கூட பேச போறாரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், மிக்க நன்றி சார் எங்களோட நீங்க இணைஞ்சு எங்க நேயர்களுக்கு நீங்க ஒரு அப்டேட்டை கொடுக்க போறதுக்கு. சார், இப்ப அண்ணாமலை பாஜகல இருந்து வெளியேறணும் அப்படின்னு ஒரு தலைமை எதிர்பார்த்ததாகவோ, அவர் வெளியேறதுக்கான ஒரு சூழ்நிலையை அவங்களே உருவாக்கினதாகவோ சொல்லப்படுறது. சமீபத்துல ஒரு நியூஸ் வந்தது, வட இந்தியால இருந்து அர்னாப் கோஸ்வாமி கூட அப்படி ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாரு. சோ அண்ணாமலைக்கு இந்த மாதிரி வெளியேறதுக்கான ஒரு கொடுமை நகர்ந்துதா? அது உண்மையா? என்ன நடந்துச்சு? அண்ணாமலை மட்டும் இல்ல, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் அந்த கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய மனநிலைக்கு வந்ததற்கு யார் காரணம்? எதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு? ஒரு கட்சி ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணாம, ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் மூவை எடுத்து செல்லாம, தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்காம ஒரு கட்சியை வளர்க்க வந்த தலைவருக்கு இந்த அளவுக்கு ஒரு செட்பேக்கை உருவாக்கின ஒரு கட்சியில எப்படி எல்லாரும் பயணிக்க முடியும்? என்ன பயன் இருக்கு இந்த பயணத்துல? மக்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, அப்படி யாருக்குமே எந்த பயனும் இல்லாம ஒரு இயக்கத்தை ரன் பண்ணி கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற ரியாலிட்டியை நம்ம தொண்டர்கள் உணர்றாங்க. குறிப்பா அந்த தலைவர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கவங்க ஒரு டு பி வெரி ஹானஸ்ட், எல்லாருமே 60-65 வயசுக்கு மேல உள்ளவங்க தான். அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப். ஸோ அவங்க தே மே என்ஜாய் இட். அப்படி யாருடைய மனசையும் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் போக்க ஒரு கட்சி மேற்கொள்ளுது. அப்ப அந்த கட்சியில ஸ்டுடப் பண்ணி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்ப உள்ள நபர்களுக்கும் அங்க தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ ஒரு இளைஞர் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அவர் அந்த கட்சிக்குள்ள வந்தது எதனால? அவர் அந்த கட்சிக்கு வரும்போது அந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்துச்சா, எதிர்கட்சியா இருந்துச்சா, இல்ல மக்களால தெரியப்பட்ட கட்சியாவது இருந்துச்சா தமிழ்நாட்டுல? அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள ஒரு இளைஞர் அந்த கட்சியையும் வளர்த்தாரு, அந்த கட்சியை நம்பி தொண்டர்களையும் வளர்த்தாரு, அந்த கட்சியால மக்களுக்கு பயன்பெறவும் செஞ்சாரு. இந்த 3 ஆஸ்பெக்டையும் ஒரு தலைவர் செய்யறாரு. அந்த தலைவரை 2024 எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவரை மாற்றக்கூடிய வேலை எதுக்கு? எதனால அந்த தலைவரை மாத்தினீங்க? அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணி நீங்க சக்சஸ் பெற்றுட்டீங்க? இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி. இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? ஒரு தலைவரை எடுக்கும் போது இல்ல ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றோம், ஒரு மாசான கூட்டணி வைக்கிறோம், ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற போறோம், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிற கட்சியோட போறோம் சொன்னீங்களா? அதை அட்ஜஸ்ட் பண்ணி டிராவல் பண்ணமா இல்லையா? வாட் இஸ் த ரிசல்ட்? ரிசல்ட்ல நீங்க என்ன அறுவடை பண்ணீங்க? அப்போ ஒரு தேர்தலுக்காக ஒரு தலைவரை நீக்கி மாற்றுகிற அதே கட்சி தேர்தல் முடிவு வந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? புதிய நிர்வாகத்தை அறிவிச்சீங்களா? புதிய மாநிலத்தில் அறிவிக்கிறதுக்கான முயற்சியை ஈடுபட்டீங்களா? இல்ல இந்த பழைய மாநில நிர்வாகிகளும் அந்த மாநில தலைவர்களும் செய்த அந்த அரசியல் விஷயங்களையும் தேர்தலுக்கான விஷயங்களை பற்றி ஆய்வு மேற்கொண்டீங்களா?
இல்ல தொண்டர்களுக்கு போன் பண்ணி 4 ஆறுதலான வார்த்தை தான் சொன்னீங்களா? இப்படி எதுவுமே நடக்காம ஒரு கட்சி எப்படி ஃபங்க்ஷன் பண்றது? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான பார்ட்டியாக பாரதிய ஜனதா கட்சி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளவு பெரிய தவறு. நான் சொல்றது சீனியர் சிட்டிசன்ஸ் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன், அவங்க அந்த இயக்கத்துல வழிகாட்டட்டும், தவறு இல்லை. ஆனா புது பாய்ச்சல்களுக்கு நியூ என்ட்ரிஸ்க்கு வழியே இல்லையேங்க. எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு இங்க வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது நியூ என்ட்ரிஸ் எப்படி வர வைக்கிறது, நியூ ஐடியாலஜிஸ் எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுல என்ன நரேட்டிவ் சொல்லி ஆட்சிக்கு வர்றது? அப்படி ஒரு டோட்டல் ஃபண்டமெண்டல் ஃபெயிலியரை பண்ணிட்டு எதுவுமே நடக்காதது போல தேர்தலுக்கு பிறகு நீலிக்கண்ணீர் வடித்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து வந்தவருக்கு இந்த நிலைமைன்னா அப்ப இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்களுக்கு இந்த கட்சி என்ன மரியாதை கொடுத்துரும், என்ன கௌரவத்தை கொடுத்துரும், என்ன அங்கீகாரத்தை கொடுத்துரும்? அப்போ ஆப்வியஸா ஒரு இளைஞர் முடிவு செய்யறாரு, இதற்கு மேல இந்த பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல பயணிக்கிறதுனால எந்த பலனும் தமிழ்நாட்டுக்கும் இல்லை, எந்த பலனும் அந்த தொண்டர்களுக்கும் இல்லை. தமிழ்நாடு மக்கள் வெறுக்கிறாங்க. they are neglecting because ஒரு லீடர் நல்ல கட்சியை வளர்த்தாரு, அந்த கட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்தாரு, அந்த கட்சியை ஒரு பாசிட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போறாரு. அப்படிப்பட்டவர் நீங்க சைட்லைன் பண்ணீங்கன்னா ஒரு பார்ட்டி எப்படி அடுத்த கட்டமா ஃபங்க்ஷனிங் போகும்? இதுதாங்க கேள்வி. இன்னைக்கு ஆஃப்டர் அண்ணாமலை வெளியே வந்த பிறகு அந்த கட்சியை எங்கேயாவது செய்தியில பாத்தீங்களா? அந்த கட்சி எங்கேயாவது பேசு பொருளா இருந்துச்சா? அந்த கட்சியினுடைய ஒரு நடவடிக்கை ஒரு நியூஸ்ல வந்துச்சா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆளுங்கட்சி எல்லாரும் சொல்றாங்க அண்ணாமலைனால பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வெளியே போனதால எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்க மத்தியில ரூலிங் பார்ட்டி. சரி, அப்ப அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடியே அந்த கட்சி ரூலிங் பார்ட்டி தானே, அப்ப என்னத்தை ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க இங்க? அப்ப எந்த அளவு வெளியே தெரியப்பட்டது? ஆக ஒரு தனி நபர் வந்து இந்த கட்சியை உயர்த்துறதுக்கான முயற்சியை எடுத்தாருங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த அக்செப்டன்ஸ்ன்றது ஒரு லீடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். எதுவுமே யாராலையும் கிடையாது, இந்த இயக்கம் அப்படிப்பட்டது கிடையாது, சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் கிடையாதுன்னு சொல்லி நீங்க என்ன வேணா நீங்க மழுப்பலாம். ஆனா ரியாலிட்டி அந்த யங்ஸ்டர் வந்த பிறகுதான் திஸ் பார்ட்டி ஹஸ் பிகம் a common party, the party for all. இன்னொரு ஒரு வாசகத்தை அப்பப்ப சொல்லுவாங்க, a party with difference, a party with difference. ஆனா சமீப காலமா பிஜேபி என்னவா இருக்கு? a party with politics. முழுக்க முழுக்க உட்கட்சி அரசியல், உட்கட்சி பூசல், தகுதியற்றவர்களுக்கு நிர்வாகத்துல பெரிய பெரிய கீ போஸ்டிங் கொடுத்து ஃபங்க்ஷனிங்க ஃப்ரம் த ஜோன் லெவல் டில் த ஸ்டேட் லெவல் எல்லா செக்டர்லயும் கெடுத்துட்டாங்க. அந்த தகுதியான நபரை போடும்போது தானே ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஏரியா இருக்கு, அங்க ஏரியா பிரசிடென்ட் ஒழுங்கா போட்டாதான் ஏரியா இருக்கக்கூடிய கட்சி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஒழுங்கா போட்டாதான் டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷனிங் ஒழுங்கா நடக்கும். ஸ்டேட்னா ஸ்டேட். இது போல பிரிச்சு வச்சு ஒரு இயக்கத்தை ஃபண்டமெண்டல் இருந்து வளர்க்கணும், ஃபண்டமெண்டல் இருந்து இந்த இயக்கத்திற்கு ஒரு செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும்னு யாருமே நினைக்கல. கூட்டணி, அவங்க கிட்ட 2 சீட்டு 3 சீட்டு, அவங்க கிட்ட போய் அவங்க சொல்ற தொகுதியை வாங்கிக்கிறது, அவங்க சொல்ற கேம்பெயினிங் ஸ்டைலே பண்றது, அவங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எதுக்குங்க தனி பார்ட்டி, எதுக்கு தனி சிம்பிள், எதுக்கு இந்த பந்தா? நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், 22 ஸ்டேட்ஸ்ல நாங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கோம், பிரைம் மினிஸ்டர் நம்ம கட்சியை சேர்ந்தவர், இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டுல வாட் இஸ் தி எக்ஸிகியூஷன்? ரிசல்ட் என்ன? சார் 1000 பேசலாம், 1000 கருத்துக்களை சொல்லலாம், 1000 உற்சாகங்களை படுத்தலாம். வாட் இஸ் தி ரியாலிட்டி? ரியாலிட்டி ஹிட் ஆகாம லீடர்ஸ் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியில செய்யறாங்க. அவர்களுக்கு ஆறுதலாக பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அந்த கட்சியில. ஆனா தொண்டர்களுக்கு, அந்த கட்சியை நம்பி செலவு பண்ணவங்களுக்கு, பயணம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு யூபிஎஸ்சியில நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா போய் 10 years போலீஸ் ஆபீசர், அவ்வளவு இன்டெலக்சுவலா ஒரு பிராட் திங்கிங் உள்ள ஒருத்தராலேயே இந்த கட்சியால ஃபங்க்ஷன் பண்ண முடியல, இந்த கட்சிக்குள்ள டிராவல் பண்ண முடியலன்னா சாதாரண நம்மளை போல ஒரு லேமேனுக்கு எப்படி இந்த கட்சியில ஸ்பேஸ் கிடைக்கும்? எந்த ஸ்பேஸ் இந்த கட்சி என்டர்டெயின் பண்ணும், எக்ஸசைஸ் பண்ணும் தமிழ்நாட்டுல? இப்படியெல்லாம் பல்வேறு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியெல்லாம் அட்ரஸ் பண்ணி உள்ள கேட்டா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. கோர் கமிட்டிங்கிற பேர்ல இவங்க they are making core mistakes. அப்படின்னும் போது அந்த கட்சி மேல பல கேள்விகள் வருது, பல பின்னடைவை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை வெளியே வந்த உடனே 70% of the party members are out of the party. Why? நீங்க தான் பக்காவான ஃபங்க்ஷனிங் பார்ட்டியாச்சே, ஐடியாலஜி உள்ள பார்ட்டியாச்சே, எதுக்காக வெளியே வராங்க? உடனே ஒரு லீடர்ஸ் அதை அட்ரஸ் பண்ணி அவங்களை கன்சோல் பண்ணதை விட்டுறாங்க. they are keep on accusing the cadres who are going out of the party. என்ன சொல்றாங்கன்னா சுயநலம். நான் அந்த லீடர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கட்சி நாங்க சேரும் போதோ இல்ல இந்த கட்சியில எவ்வளவு நாள் பயணிக்கும் போதோ தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருந்தோமா?
இல்ல தமிழ்நாட்டுல 50 எம்எல்ஏ இருந்தோமா? இல்ல தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் எல்லா மாநகராட்சியில கவுன்சிலர் எல்லாம் குமிஞ்சு இருந்தோமா? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு கேடரை அப்படிலாம் கேவலப்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. எல்லாம் உணர்வு ரீதியாக ஒரு மாற்று சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல டெவலப் ஆகணும், நம்மளும் டெவலப் ஆகணும், பார்ட்டியும் டெவலப் ஆகணும், நேஷனும் டெவலப் ஆகணும் வந்தாங்க. ஆனா டெவலப்மெண்ட்ன்ற வார்த்தைக்கு இங்க இடமே இல்லைங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி டிராவல் பண்றது? ஹவு டு கோ நெக்ஸ்ட்? பாதை இல்லாத இடத்துல எப்படி பயணம் செய்யறது? இதுதான் தொண்டர்களுடைய கேள்வி, பொதுமக்களுடைய கேள்வி. சார், அண்ணாமலைக்கு வந்து பாஜக வந்த பிரச்சனை, நீங்க சொன்ன அந்த கோர் கமிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல்ல இருக்கிற கோர் கமிட்டியா, இல்லாட்டி தமிழக பாஜக இருக்கிற ஒரு விதமான மறைமுக கமிட்டி ஏதாவது இருந்து அண்ணாமலைக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்துச்சா? சார், சென்ட்ரல் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் they will speak based on records. அவங்களுக்கு இங்க கிரவுண்ட் என்ன நடக்குது, ஒரு ஜோன் குள்ள என்ன நடக்குது, ஒரு ஸ்டேட் எப்படி ஃபங்க்ஷனிங் பண்ணுது, அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும்ன்றது நமக்கு தெரியல. பிகாஸ் அவங்க ஆல் ஓவர் 28 ஸ்டேட்ஸ் கவனிக்கிறாங்க, நிறைய இடத்துல ரூலிங் பார்ட்டி இருக்காங்க. அவங்க கான்சென்ட்ரேஷன் ஒரு தேர்தலுக்கு ஒரு மாநிலத்தை அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நான் அவங்களோட இதுல தப்பு சொல்லல. ஆனா ஸ்டேட் கோர் கமிட்டின்ற பேர்ல ஒரு தலைவர்கள் இருக்காங்க, வழி நடத்துறாங்க, மகிழ்ச்சி தான். யார் ஒருத்தமே ஒரு இடத்துல உழைச்சாங்க, அந்த இடத்த வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை தரது தப்பே கிடையாது. இப்ப அங்க இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக நின்றுருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அவங்கள வந்து நம்ம வாழ்த்தலாம், பாராட்டலாம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் இருக்குங்க. நீங்க 2000ல ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி 2026ல இருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டைல் இருக்கு, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோஷியல் மீடியாவோட ஒரு இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை கவர் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய விஷயங்களை கையெழுக்க வேண்டியது இருக்கு. சோசியல் இஷ்யூஸா இருக்கட்டும், மக்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு லீடர் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு இருக்கு. இன்னொன்னுங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு லீடருக்கு நீ தமிழ்நாட்டில் ரொம்ப தேவையான விஷயம் ஈர்ப்பு சக்தி. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி பெற்றது எதனால? என்ன சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டாரு, எத்தனை சோசியல் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாரு, எத்தனை பிரச்சனைகளுக்கு வந்து அவர் ரோட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, அவங்களால செய்ய முடியும்னு அவங்களே ப்ரீடிட்டர்மைன் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல எந்த படத்திலும் நடிக்காம, எந்த டான்ஸ்லயும் ஆடாம, எந்த ஒரு பப்ளிக் ஃபிகரா ஒரு பெரிய சினிமா மோகம்லாம் இல்லாம ஒரு உழைச்சி வந்த ஒரு இளைஞர், சாதாரண நம்மளை போல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு லைன் லைட் வந்திருக்காருன்னா அவரை நீங்க பூஸ்ட் பண்ணதானே செய்யற ஒரு கட்சியில அவர் எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணுமோ ஒரு பார்ட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அப்படிலாம் பயன்படுத்திருக்கணுமேங்க. அதெல்லாம் அவங்க ஒரு எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு முழு உரிமையை கொடுத்து பயன்படுத்தினாங்களே, அந்த பயன்பாடுங்கிறது எப்ப வந்து மாறிச்சு? சார், ஒரு தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணுவோம். பிஜேபி இதுவரை இண்டிவிஜுவலா கண்டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஓட் ஷேரை மக்களிடையே பெறல. இப்போ தனியா நிக்கிறோம் வரும்பொழுது பேசுபொருள் ஆக்கப்படுதா இல்லையா தமிழ்நாடு முழுவதும்? அந்த எண்மக்கள் யாத்திரை பெரிய சக்சஸ் ஆச்சா இல்லையா? பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி தெரியப்படுதா இல்லையா? ஒரு கட்சியினுடைய பார்ட்டியினுடைய விக்டரி முதல் விஷயம் அதுதான். த பார்ட்டி ஷுட் பி நோன், எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சியா இருக்கணும். அது வெற்றி தோல்வியில அடுத்தது. இந்த கட்சியை எல்லாருக்கும் தெரியப்படுத்தியதே அந்த அண்ணாமலையாளர்தான் உண்மைதானங்க. எப்பவுமே ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணி போறதாங்க ஒரு பார்ட்டியோட டெவலப்மெண்ட் நல்லது. அதை இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் யாருமே பண்ணல. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு ஓப்பனா சொல்ல போனா they have an inferiority complex. நம்ம எல்லாம் இருக்கும்போது இந்த அளவு ப்ரிவிலேஜ் தரலையே, நம்ம இருக்கும்போது இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் தரலையே, நம்ம எல்லாம் இருக்கும்போது இந்த அளவு பண்ணலையே ஃபீல் பண்றாங்க. தவிர நான் அவங்க இருக்கும்போது என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதை யோசிக்க பண்றாங்க. அவருக்கு ஹெலிகாப்டர் கொடுத்தாங்க, அவருக்கு இசைட்ரஸ் கொடுத்தாங்க, அவருக்கு அதை பண்ணாங்க, அவருக்கு வார் ரூம் கொடுத்தாங்க. இதுதான் ஒரு லீடர்ஸ் பேசுற கான்வர்சேஷன். ஏன் நீங்க கேட்டு வாங்கிருக்கலாமே? ஒரு கட்சிங்க ஒருத்தர் மேல இந்த அளவு நம்பிக்கை வச்சு பண்றாங்கன்னா ஹீஸ் பர்ஃபார்மிங் அக்கார்டிங்லி. பர்ஃபார்மன்ஸே இல்லாம கேப்பபிலிட்டி இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளவு அந்த கட்சி பண்ணல. அந்த கட்சிக்காக கிராஸ் ரூட் லெவல்ல போய் அதற்கான வேலைகளை ஒருத்தர் செஞ்சாரு, அதனால கட்சி அவரை பயன்படுத்தி கொண்டது. அதுதாங்க உண்மை. இது இன்னமும் வந்து அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தாரு, அவர் ஒரு திட்டத்தோட வந்தாரு, அவர் ஏற்கனவே இஸ் ப்ரீ பிளான். ஒரு லீடர்ஸ் இப்படியா ஒரு லீடர் அட்ரஸ் பண்றது? ஒரு டிப்ளமசின்றது அண்ணாமலை சைட்ல இருக்கவங்க மட்டும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்க எதை வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம்ன்றத ஒரு முறையா கடைபிடிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. இன்னொன்னு, நான் இருக்கேன், நான் இருந்த பார்ட்டியை இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுவேன் நினைக்கிறீங்க நீங்க? மனசுல வேதனை தான். ஆனா ரியாலிட்டி யாராவது ஒருத்தர் வெளியே சொல்லணுமேங்க. இஃப் நோபடி இஸ் ஓப்பனிங் அப், எப்படிதான் ஒரு பார்ட்டி அப்புறம் டெவலப் ஆகுது? கட்சி இன்னைக்கு நோவேர், கட்சி இருக்கானே தெரியாத சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. ஏன்? அண்ணாமலை ஒரு ஃபேக்டரி இல்லையே, அவர் தானே கட்சியை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. உங்க பேச்சுப்படி வர அப்போ கட்சி இன்னைக்கு எங்க தெரிஞ்சது? சமீபத்துல சொல்லுங்க. அண்ணாமலை பத்தி பேசினா நியூஸ்ல வராங்க,
அண்ணாமலை பத்தி கண்டம் பண்ண நியூஸ்ல வராங்க. அண்ணாமலை என்கிற ஒற்றை வார்த்தையில ரிவால்வ் ஆகுதுங்க. அப்ப அது அந்த பார்ட்டி இதுவரை புரிஞ்சுக்கல. இந்த நிமிஷம் வரை அந்த பார்ட்டி என்ன செய்யுது, எந்த போக்குல போகுதுன்னு தெரியல. பிஜேபி இஸ் டிராவலிங் இந்த ராங் ரூட். அதாவது என்ன பாதைன்னு கேட்கலாம். முட்டு சந்து. இப்ப அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ள எதிர்ப்பா இருந்தவங்க தமிழிசை, வானதி ஸ்ரீனிவாசன், எல் முருகன், நயனா நாகேந்திரன், அப்புறம் மத்திய இதுல நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? யார் எதிர்ப்பு யார் ஆதரவு இந்த அனாலிசிஸ்க்கு போக வேண்டாம். ஓவராலா பாருங்க, ஒரு பார்ட்டி மேல இவ்வளவு கடும் அதிருப்தியா இருக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணம் உங்க மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷனை மட்டும் படிங்க. அந்த பிஜேபி லீடர்ஸ் பேசக்கூடிய இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல பிஜேபி சார்ந்த நியூஸா இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷனை படிச்சாலே அவங்க கண்டிஷன் எக்ஸ்போஸ் ஆயிடுங்க. இன்னைக்கு கட்சியோட கண்டிஷன் எக்ஸ்போஸ்ட். அப்ப யாரால இவ்வளவு வெறுப்பு உருவாகுது ஒரு கட்சி சொல்லுங்க? அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தானே, அதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் தானே. அந்த லீடர்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தப்பு. ஹீஸ் வாட் டு சே அன்ப்ரூவ்டு லீடர்ன்றாங்க, ஹீஸ் எ ஃபெயில்டு லீடர்ன்றாங்க. உங்க கட்சியில உங்களோட பயணிச்ச ஒருவர் அப்படி பேசலாமா? நாங்க ஏதாவது ஒரு லீடர் அப்படி சொன்னோமா? இப்படி ஒரு விஷயத்த பேசும்போது அப்ப மக்களுக்கு என்ன ஒரு தோரணை வருது? இப்ப இவ்வளவு வன்மத்தோட தான் பயணிச்சீங்களா, இவ்வளவு கிரட்ஜோட தான் பண்ணீங்களா, டிராவல் பண்ணீங்களா அந்த பார்ட்டியில அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருமா வராதா சார்? கேள்வி கேட்கவே கூடாதுன்றாங்க. எந்த விதமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேள்விகளோ அடுத்த கட்ட விஷயத்தை பத்தி டிஸ்கஷன் வரமாட்டாங்க. When a party is not ready for discussion, then how come development? டெவலப்மெண்ட்டுக்கான வேலையே இங்க இல்ல. டிசாஸ்டர் ஆயிடுச்சு சார். டோட்டல் பார்ட்டி ஹஸ் பீன் டிசாஸ்டர்ட். இன்னைக்கு பாவம் சில நிர்வாகிகள்லாம் இன்னும் டபுள் மைண்டடா வேவரியா இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு ஒரு உயிரே இல்லை பாருங்க. இவ்வளவுலாம் ஒரு இளைஞரால வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம் அதை சரிவர கொண்டு போகாம ஒரு கூட்டணிக்காக ஆசைப்பட்டு அந்த கூட்டணி இன்னைக்கு ஃபெயிலியர் கூட்டணி ஆயிடுச்சுங்க. இருந்த 4 எம்எல்ஏ ஒண்ணு ஆயிடுச்சுங்க. அந்த இருந்த எதிர்கட்சி நினைச்ச கட்சி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தனியாவது நின்றிருந்த ஒரு கௌரவமாவது இருந்திருக்கும்ல. அது 5% 6% பர்சன்டேஜ் அண்ட் the seats does not decide a party. அந்த கட்சிக்கு ஒரு உயிர் இருக்கணுங்க. அடுத்த ஆல்டர்னேட்டிவா மக்களுக்கு தோணணுங்க. குறிப்பா கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் நிஜமாவே சில விஷயங்கள்லாம் நம்ம போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்க எல்லாருக்குமான கட்சின்னு சொல்றீங்க, ஆமா, ஏன் மந்திரி சபையில ஒரு இஸ்லாமிய கிறிஸ்துவ இல்ல? பதில் சொல்லுங்க கேட்கிறாங்க. வாட் இஸ் அவர் ஆன்சர் சொல்லுங்க. அதே போல பார்ட்டி ரீதியா மெம்பர்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சார், பார்ட்டி இஸ் ஃபார் ஆல்ன்றீங்க, எல்லாருமே காரியகர்த்தான்றீங்க. அப்போ ஒரு தேர்தல் வருதுன்னா எல்லாரும் வேட்புமனு வாங்குங்க. விருப்ப மனு வாங்குறது ஒருத்தருடைய ஜனநாயக உரிமையா இல்லையா? கட்சியில சீட்டு தாங்க தராங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். இப்போ ஐ அம் ரெடி டு கண்டெஸ்ட் இன் எம்பி எலெக்ஷன் ஆர் இன் எம்எல்ஏ எலெக்ஷன் ஆர் இன் முனிசிபல் கவுன்சில் எலெக்ஷன். ஐ நீட் த சான்ஸ் டு அட்லீஸ்ட் நாமினேட்ல. ஒரு கட்சியில நாமினேஷன் கொடுக்கக்கூடிய உரிமை கூட இல்லையேங்க. இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை தொண்டர்கள் மேல வச்சா எப்படி ஃபங்க்ஷன் பண்றது? எப்படி டுவர்ட்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போறது? இப்படி பல்வேறு கேள்விகள் அந்த தொண்டர்கள் மனசுல பெரிய மன உளைச்சல் சார். ஒரு பார்ட்டிக்குள்ள வந்தா அவ்வளவு சந்தோஷமாக போன காலங்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, ரொம்ப மன உளைச்சல்ல, தர்ம சங்கடத்துல ஒரு கட்சியில பயணிப்பது எந்த அளவுக்கு இங்க ஒரு மனசுக்கு நல்லா தோணுது. நான் இருக்கேன், நான் ஓப்பன் பண்ணி பேசுறேன். ஒரு ஆள், நான் ஒரு சாதாரண காரியகர்த்தா, என்ன திட்டவே இல்லையே. போன் பண்ணவெல்லாம் என் மனசுல பட்டதெல்லாம் பேசுறது தம்பின்றாங்க. வாட் டஸ் திஸ் இண்டிகேட்? பார்ட்டி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. இப்ப சிரிப்ப கேளுங்க, எந்த பயணம் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர், பார்ட்டி ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர், எல்லாத்தையுமே ஃபெயிலியர் ஆகிட்டு பயனில்லாம ஆக்கிட்டு இப்ப போறாங்க பயணம். இப்ப போறாங்க, நிர்வாகியை சந்திக்கிறாங்க, நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னவா போகும்? இதைத்தான் நான் சார்ஜ் பண்றேன். The party is going to a retirement. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அங்க போய் வரலாம், அப்படிதான் இருக்கே தவிர நியூ என்ட்ரிஸ்கோ, யங்ஸ்டர்ஸ்கோ, நல்ல ஒரு விமன் ஆண்டர்பிரனர்ஸ்கோ வேலையே இல்லை சார். இப்ப அண்ணாமலை இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அது உற்சாகமான அறிக்கை. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து களப்பணியை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன களப்பணிகளை ஆரம்பிக்க போறாரு? ஜூலைல இருந்து
ஒரு நல்ல விஷனரியோட இந்த மக்கள் மேல ஒரு பெரிய ஒரு ஹோப் வச்சு அவர் இந்த கட்சியை ஆரம்பிக்க வராரு. எல்லாமே அட்லாஸ்ட் யாரை நம்பிங்க, யாருக்காகங்க? அந்த ரியாலிட்டியை வி த லீடர்ஸ் புரிஞ்சுக்குது. பிரதான மக்கள், அந்த மக்களுக்கான என்ன செயல்பாடோ அதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல தான் எல்லாருமே நீங்க ஓடிட்டு இருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய வெளிப்பாடா அண்ணாமலை என்ன, இஸ் அ கிரவுண்ட் பர்சன். அவருக்கு கிரவுண்ட் என்ன நடக்குது, கிரவுண்ட் என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஒரு ரூலிங் பார்ட்டி எதையெல்லாம் செய்யணும், எதை செய்யாம இருந்தா கண்டம் பண்ணணும், இப்படி எல்லா விதங்களும் தெரிஞ்ச ஒரு படித்த இளைஞர். அவரோட ஜூலை மாசத்துல இருந்து களம் நமது வரும் காலம் நமது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷனோட நம்ம எல்லாம் பயணிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. இஸ் ஹேவிங் அ கிரேட் விஷன். சும்மா ரீல்ஸ் போட்டோம், சினிமால நான் உச்சத்தை விட்டுட்டு டைலாக் சொல்றோம், அப்படியே கையாட்டிட்டு மக்களை ஏமாத்துறோம், இல்ல தேவையில்லாத அலிகேஷன்ஸ் சொல்லி ஆட்சிக்கு வரும், அதெல்லாம் இல்லை. இஸ் அ வெரி இன்டெலக்சுவல் பர்சன். அடித்தட்டு மக்களின் வலியும் வேதனையும் புரிந்த ஒருவரால் தான் அந்த கஷ்டத்தை போக்க முடியும். அந்த கஷ்டம் தெரிந்த ஒரு விவசாயியின் மகன், அவர் கையில தமிழ்நாடு 2031 வரும் அப்படின்ற நம்பிக்கையில ஒரு புனித பயணத்தை ஜூலை மாசத்துக்கு தொடங்க இருக்கிறாரு. அந்த பயணம் தமிழ்நாடு மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்றதுலயும் உளமாற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. சார், இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் இப்போ ஒரு சமூக இயக்கமா இருக்கு. ஸோ அது அரசியல் கட்சியா மாற போறது. சமூக இயக்கமா இருக்கிறதுக்கும் அரசியல் கட்சியா மாறுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் சார்? இப்போ ஒரு சமூக இயக்கமா இருக்குன்னா என்னைக்குமே ஒரு லார்ஜ் ஸ்பெக்ட் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு திட்டங்களை கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷனிங் செய்யணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் எலக்டோரல் பாலிடிக்ஸ். இப்போ நீங்க அமைப்பா இருக்கிற பட்சத்துல தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. பெரிய அளவில் மக்களுக்கு இப்போ ஒரு சாரார் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஜோன்ல இருக்கவங்களுக்கோ ஒரு அமைப்பாக தான் ஹெல்ப் பண்ணலாம். அதையும் மீறி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா கூட லார்ஜ் ஸ்பெக்ட் எல்லாருக்குமான விஷயமாக செய்யறது ரொம்ப கடினம் இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா அரசாலேயே பல விஷயங்கள் முடியல, காரணம் கடன் சுமை, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு பார்ட்டியா அந்த பார்ட்டி எலக்டோரலா கண்டெஸ்ட் பண்ணும்போதுனா ஒரு வைடர் ஸ்பெக்ட் கிடைக்கும். ஒரு லார்ஜரா மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எப்படி சொல்றது, ஒரு நிவாரண பொருட்களா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணும்போது தான் பல விஷயங்கள் செய்ய முடியும், கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்படி ஒரு நரேஷனுக்காக ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவரை லெட்டர்பேட் கட்சி எவ்வளவோ வந்துச்சு, அந்த கட்சியாலலாம் என்ன பயனும் தெரியல. ஆனால் வருகிற அண்ணாமலையானுடைய இயக்கம் நிச்சயமா பயனுள்ள பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கு. குறிப்பா எல்லா செக்டர் ஆஃப் த பீப்புளும், அது விவசாயத்துறையா இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், மீனவர்களா இருக்கட்டும், இப்படி எந்த செக்டரா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு செக்டராக தனி கவனத்தை செலுத்தி ஒரு இயக்கம் அந்த மக்களுக்கான ஒரு பொது அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான முயற்சி தான் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தொடங்கக்கூடிய இயக்கத்தினுடைய ஒன் அண்ட் ஒன்லி அஜெண்டா. அதை தாண்டி தன்னலம் என்கிற வார்த்தைக்கு இங்க இடம் இல்லை, பொதுநலம் ஒன்றுதான் இங்க குறிக்கோளாக ஒரு இயக்கம் தொடங்கப்பட இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த வி த லீடர்ஸ் ரொம்ப வேகமா தன்னோட உறுப்பினர்களை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஒரு மாதிரி ஒரு 18 லட்சத்திலேயே நின்றுட்டு இருக்கு. இது எப்ப அதிகரிக்கும்? அவர் ஜூலை 1 இந்த மாதிரி கட்சியை அறிவிச்ச உடனே நிறைய பேர் இது மாதிரி உங்களை மாதிரி பாஜக இருந்து அபிஷியலா வெளில சேர போறாங்களா? எப்ப அது நடக்கும்? அதாவது வி த லீடர்ஸ் உறுப்பினர்களுக்கு நம்மளுடைய சேனல் வாயிலாக ஒரு சின்ன வேண்டுகோள். 18,50,000 உறுப்பினர்கள் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இதை நம்ம வெளியில கேப் போடுறோம், நிறைய விஷயங்களை புது புது இனிஷியேட்டிவ் ரொம்ப அருமையா பண்றாங்க. பார்க்கறதுக்கு ஒரு தொண்டராக எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. ஆனா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், 18,50,000 உறுப்பினர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே ஒருத்தர் சேர்த்தா கூட அப்படியே பிளஸ் 18,50,000, அது 37 லட்சம் உறுப்பினர்கள் இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்ல வந்துடும். அதனால அந்த முடிவை நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத தெரிவிச்சுட்டு, இன்னொன்னு அண்ணன் நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, பிஜேபி காரங்களாம் வந்துருவாங்களா? எங்களோட அழைப்பு அது கிடையவே கிடையாது. தலைவருடைய ஒரு அறிக்கை நீங்க பாத்தீங்களா, பிஜேபி காரங்களாம் வந்துருங்க, நீங்க எல்லாரும் வாங்க, எதுவுமே சொல்லு. இட் இஸ் அ காமன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பொதுமக்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், ஒரு மாற்று சிந்தனை உள்ளவர்கள், ஒரு மாற்றம் நிஜமாவே தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்களோட கை கோருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர நீங்க நினைக்கிறது போல அந்த கட்சி ஆட்களை கூட்டு வரணுன்றது இன்டென்ஷன் நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால்
அவர் அவருடைய செயல்பாடு, அவருடைய ஈர்ப்பு சக்தி எல்லா கட்சி தொண்டர்களையும் அவர் பக்கம் வர வைக்கும். அது காலத்தின் கட்டாயம். சரி, இந்த புது கட்சியில எல்லா கட்சியிலும் பதவிகள்னு ஒண்ணு வரும். ஸோ இந்த பதவிகள், வேட்பாளர் தேர்வு, எந்தெந்த பொசிஷன்ல யாரெல்லாம் வந்து தலைமை வைக்க போறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமான அரசியல் கட்சி மாதிரி நடக்குமா? இது வந்து ஏதாவது ஒரு ஜனநாயக முறையில அண்ணாமலை திட்டமிட்டு இருக்காரா? சார், வழக்கமான ஒரு இயக்கமாக, ஜனநாயக முறைப்படியான ஒரு இயக்கமாக நடக்கும். இப்ப நான் இருக்கேன், நான் பெரிய கோடீஸ்வரன், பெரிய மிட்டாமரசனா இல்லை, காமன் மேசன், ரொம்ப ஒரு சாதாரண பொருள் தான். அண்ணாமலை அண்ணன் வரக்கூடிய வீதி லிடர்ஸி அது இயக்கமாக மாறக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு பொறுப்பு போடுவாங்க. அதுதான் ஜனநாயகம். ஜனநாயக முறைப்படி அது எலக்டோரல் விஷயங்களா இருக்கட்டும், கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்புகளா இருக்கட்டும், டே ஒன் ஒரு தலைவர் அறிவிக்கிறாரு, நோ போஸ்டிங் இஸ் பர்மனன்ட். அப்பவே தெரிஞ்சா அது பழைய பார்ட்டி மாதிரி இல்லை, இது ஒரு புது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட, புது ஒரு பிளானிங், புது ஐடியாவோட ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகுது. அதனால அரசமாவே ஒருத்தங்க அழைக்க முடியாது, ஒரே பொறுப்புல 10 ஆண்டு 20 ஆண்டு ஒருத்தர் உட்கார முடியாது. சுழற்சி முறை தான். ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி கிவன் பேஸ்ட் ஆன் டேலண்ட், பேஸ்ட் ஆன் எப்படி சொல்றது, ஒரு மக்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள், திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு பிராடர் மைண்ட் உள்ள பீப்புள் எல்லாருமே இந்த அகாமடேஷன் உண்டு. குறிப்பா 80% இளைஞர்களுக்கு இந்த கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தலைவர் அவர்கள் உறுதியா இருக்காங்க. ஏன்னா யூத் கேன் லீட் அண்ட் யூத் கேன் சேஞ்ச். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். அதற்கு ஏற்றவாறு இளைஞர்களுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த கட்சி ஜூலை மாசத்துக்கு பிறகு அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சாங்கன்னா பல பேர் வழி தெரியாம ஓடுவாங்க. இதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பிகாஸ் தட் மேன் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேன், he is an intelligent person with an efficient qualification and quality. அவருடைய கேள்விகள் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்ட தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த தேவையை மரியாதைக்குரிய புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பூர்த்தி செய்வார். இதுதான் வந்து ரியாலிட்டி. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் தான் வந்து தமிழக அரசியல வந்து ரொம்ப அதிகமா ஈர்க்கப்படுறாங்க. அவங்க வந்து நினைச்சானா மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம கண் முன்னாடி இப்ப வந்து உதாரணமா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து விஜயோட தாவேகா கட்சி வந்து இளைஞர்களை அது ஈர்த்திருக்கு, அது தெரியுது. ஸோ அவங்கள வந்து அண்ணாமலை வந்து தன் பக்கம் இருக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடும்? சார், ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நான் பார்த்ததை சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நான் விஜய் ஃபேன் தான், ஆனா அண்ணாமலை அண்ணன் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார், விஜய் ஃபேன்ஸை கண்டிச்சு அது வந்து அவங்க தே ஆர் டிக்ளேரிங் தட் விஜய் என்ன சினிமால சூப்பர் ஸ்டார், அரசியல் வந்தா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா அவர் சிட்டிக்கான தலைவர் இல்லை, கிராமத்துக்கான தலைவர் இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கான தலைவர் என்று பார்க்கிறாங்க. சார், ஒவ்வொரு இஷ்யூஸும் அவர் மேல எடுத்துட்டாரு. அதுல எவ்வளவு ஃபேக்ட்ஸா பேசியிருக்காரு, அதோடைய ரியாலிட்டி எந்த அளவு இருக்கு. இன்னொன்னு, விஜய் அண்ணன் கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும், மாற்று கட்சியா இருக்கட்டும், அதாவது நம்ம அண்ணாமலை பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களும் சரி, எல்லாரும் வாயிலும் காமனா வர வார்த்தை அண்ணாமலை விதைச்சதை விஜய் அண்ணன் அறுவடை பண்ணிட்டாரு. இது நீங்க இனி கூட கேட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. அப்போ ஒரு சாதாரண ஆளுடைய விதைக்கு இந்த அளவுக்கு வீரியம் இருந்தால் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை கொண்டு போகும்போது எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு கர்வமா ஒரு தலைவர் தமிழ்நாட்டிற்கு தேவை. 1% சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தாங்க தமிழ்நாட்டில். நான் அதை டிக்ளேர் பண்றேன். தமிழ்நாட்டில் கடந்த 60 வருஷமா அந்த ஒரு நபர் தான் கதாநாயகர், நாங்கள் எல்லாம் செயல் தளபதிகள் அப்படின்ற ஃபேக்ட்ல வர கட்சி தான் வெற்றி பெற்றது. இன்னைக்கு விஜய் அண்ணன் கட்சியில எம்எல்ஏ பேர் ஒரு 10 எம்எல்ஏ பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏன் விஜய் அண்ணனுக்கு தெரியாது? காரணம் இது ஒன் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ். ஆனால் விஜய் அவர்கள் அவருடைய செயல்பாடு அவ்வளவுதான். அப்படி ஆனால் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் என்கிற ஒற்றை நபரை பார்த்து தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி ஓடி வருவாங்க. ஏன் இன்ஃபேக்ட் உடனே கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் பிஜேபியில பல பேர் சேர்ந்து தயங்கினாங்க. ஐயோ அந்த பார்ட்டி எங்களுக்காக இல்லை நினைச்சாங்க. ஆனா அண்ணாமலை ஒன்ஸ் வெளியே வந்த அடுத்த நொடி அவங்க போடக்கூடிய கமெண்ட், ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு போடுறாங்க. அதற்கப்புறம் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்துவ சொந்தங்கள் அந்த வீதி லீடர்ஸ் உறுப்பினர் ஆயிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, அப்ப அண்ணனை வேற ஒரு டைமென்ஷன்ல மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ணன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதையெல்லாம் முன்கூட்டியே புரிஞ்சதுனாலதான் அண்ணாமலை அண்ணன் இப்படி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து எங்களை எல்லாம், தொண்டர்களை எல்லாம், மக்களை எல்லாம் காக்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. இட் இஸ் ஹை ரிஸ்க் சார். நீங்க யோசிச்சு பாருங்க,
இப்போ நான் தான் லீடர், நீங்க என்னோட சேஃபர் சைட் மட்டும் போதும், இஃப் ஐ எம் சேஃபர் இட்ஸ் இனஃப் அப்படின்னு பிஜேபி கார மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்றைய தலைவர்கள் போல நினைச்சிருந்தா அவருக்கு ராஜ்யசபா எம்பி ஆஃபர் பண்ணப்பட்டது, அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி ஆஃபர் பண்ணப்பட்டது, அவருக்கு தேசியத்துல பொதுச்செயலாளர் பதவி ஆஃபர் பண்ணப்பட்டது. இதையெல்லாம் வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒருத்தர் வந்து ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோன்னு ஆரம்பிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும் சார் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கக்கூடிய என்னை போன்ற சாமானிய இளைஞர்களுக்கு பெரிய உத்வேகம். இன்னைக்கு பல மன உளைச்சல் இருந்த பிஜேபி தொண்டர்களாக இருக்கட்டும், பல அதாவது எங்க போய் சேர்றதுன்னு பல பேர் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. விஜய் ஃபேக்டர் நிறைய பேருக்கு பிடிக்கல, அவர் சினிமாவை வச்சு அந்த மோகத்தால் வெற்றி பெற்றது நினைக்கிறாங்க தவிர அவர் இஸ் நாட் ஐடியாலஜிக் பர்சன், இஸ் நாட் ஃபார் த பீப்புள் பர்சன். அப்படின்னும் போது அது லாங் ரன்னுக்கு சரி வராது. அப்போ ஹூ இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில், the one and only answer is புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். அப்புறம் நான் why the name புரட்சி இளைஞர் மென்ஷன் பண்றேன்னா, எல்லாரும் ஏற்படுத்திய புரட்சி எல்லாம் பெரிய பணத்தோட, பெரிய செல்வாக்கோட, பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேனரோட பேசிய புரட்சிகள் எல்லாம் வேறு. இன்னைக்கு ஒரு சாமானியர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புரட்சி, இது சாமானியர்களுக்கான புரட்சி. அதனாலதான் அவரை புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் வாயிலே கூப்பிடுறாரு. ஓகே சார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல்ல என் மண் என் மக்கள் யாத்திரையாகட்டும், அதுக்கு நடந்த அரசியலாகட்டும், திமுகவையும் அதிமுகவையும் தன்னுடைய பிரதான எதிரியா வச்சு இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வேணும்னு இருந்தாரு. ஆனா அந்த மாற்றம் வந்து இப்ப தாவேகா எடுத்துட்டு இருக்கு. சோ இப்ப வரப்போற அரசியல்ல அவர் தாவேகாவையும் சேர்த்து எதிர்ப்பாரா? அத வந்து மூணு பேரையும் எதிர்க்கிறது அது எப்படி வந்து அவருக்கு சாத்தியமாக போறது? சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இன்னைக்கு அவங்க இடமே இல்லை. 2031 செனாரியோ நம்ம ரியாலிட்டி பேசுவோம். அண்ணன் அண்ணாமலை அவர்களா, அண்ணன் விஜய் அவர்களா, டூ சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் மீண்டும் போகும். இந்த திராவிட கட்சிகள் அவங்களுடைய இருப்பே இல்லாம போயிடும். அவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செத்தப்பாம்பை திருப்பி அடிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது விஷயம். ஆனா அவங்க the culprits should be spotted. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன ஊழல் பண்ணிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் எந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க, தமிழ்நாடு இவ்வளவு பின்னடைவா போனதுக்கு யார் காரணம்ன்றதுலாம் அண்ணாமலை அண்ணன் அழகா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நேரங்களிலும் சரியான விஷயத்த மக்களிடையே பதிவு பண்ணுவாரு. தாவேக அரசுக்கு அண்ணாமலை அண்ணனை போல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தேவை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அந்த விஜயனை பார்த்து என்ன கேள்வி கேட்க முடியும்? பெண்களுக்கு காசு தரும்னு சொன்னீங்களா, ஏன் தரல? உங்க ஆசிரியர் கொடுத்துருக்கீங்களா? மின்சாரம் அங்க துண்டிக்கப்படுது, உங்க ஆட்சியில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு தாவேக கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால டிஎம்கே ஏடிஎம்கே has been exposed. They cannot raise any questions to the ruling party. அப்போ ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு நிகரான ஒரு எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு வேக்யூம் இருக்கு. அந்த வேக்யூமை அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஃபீல் பண்ணுவார். நான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், கருப்பு தங்கத்தின் கரங்களை பிடித்து நாம பயணிக்கணும். அப்பதான் இந்த கருப்பு கூட்டத்தை, இந்த கருப்பு பணத்தை வைத்திருக்கக்கூடிய கூட்டத்தை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த முடியும் அப்படின்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் சொல்றேன். நன்றி. நேயர்களே, உங்க கருத்தை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை திரு ஹரிஹரன் அவர்களுடன் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.